ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அபிநயா பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஃபிஷ் ஃப்ரை, அதாவது மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஆல்ரெடி நீங்கள் பல டைப்பில் மீன் வறுத்து சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த டைப்பில் நீங்கள் இனிமேல் மீன் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இன்றைக்கி நான் 1 கிலோ கெண்டை மீன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மீனை வாங்கி ஒரு 6-7 டைம்ஸு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். நல்ல மீனை வந்து கழுவுனா தான் கவுள் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எந்த மீன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த மெத்தட், நான் சொல்ல போகிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், மீனை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் பாருங்கள். ரொம்ப காரம் வேணுங்கிறவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது போதும். 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான சால்ட்டு, 2-3 சொட்டு லெமன் ஜூஸ் புளிப்பு சுவைக்காக, ரொம்ப சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இந்த கலவையை நீங்கள் நல்லா மிங்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சிடணுங்க. உடனே எடுத்து ஃப்ரை பண்ணக்கூடாது. நல்லா அதில் நல்லா எண்ணெய் சாரணும். காரம் புளிப்பு எல்லாம் ஒன்றா சாரணுன்னா ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சிடணும். அதுக்கு இடையில நீங்கள் மீன் குழம்பு எதுவும் வைக்கணும்னா வச்சுக்கலாம். வேறு எந்த வேலை வேணால் பார்த்துக்கலாம். 1/2 hour வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் எண்ணெய்க்குள்ளே முக்கி எடுக்கிற மாதிரி மீனை வறுக்காமல் இப்படி ஒரு தோசைக்கல்லை வச்சு மீனை வறுத்து பாருங்கள். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஆயில் ரொம்ப தேவைப்படாது. ஸோ மீனும் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி போட்டுருங்க. இந்த பாருங்கள், இந்த பதத்தில் நீங்கள் எடுத்து மீனை சாப்பிட்டு பாருங்களேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மெத்தடில் இப்போ சேர்த்த பொருளை சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.